அவன் என்னைக்கு இல்லாத ஒரு ஏவுதல், என்னைக்கு இல்லாத ஒரு அனுபவம் ஒரு நாள் இந்த சிமியோனுக்கு அவன் நிச்சயமா இப்படி ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்க. ஆனா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன். வார்த்தை கொடுத்தது யார், அதை காண்பித்ததும் யார் என்றால், ஆமென், 25 கடைசியில் சொல்லப்படுகிறது அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். 26 சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. 27 சொல்லப்படுகிறது ஆவியின் ஏவுதலினாலே அவன் அதை கண்டான். அப்போ ஒரு வேர்டு, ஒரு ரேமா எனக்கு வருதுன்னா புரிந்து கொள்ளுங்கள், அது ஒரு மனுஷன் தருவதல்ல, ஹோலி ஸ்பிரிட் நமக்காய் தருகிற வார்த்தை. ஆமென். கேட்க பண்ணுவதும் ஹோலி ஸ்பிரிட் தான், காண பண்றதும். அப்ப எனக்குள்ள எது இருக்கணும் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட். அதுதான் ஆவி அவித்து போடாதிருங்கள். காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், வார்த்தை நிறைவேறும்படி காத்திருக்கிற தேவ பிள்ளைகள். எனவே இந்த காரியத்தில் உறுதியா இருக்கணும். ஹோலி ஸ்பிரிட்டுடைய கண்ட்ரோல், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை. பரிசுத்த ஆவி தான் என்னை கேட்கவும் வைத்தார், பரிசுத்த ஆவியானவர் என்னை காணவும் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவனவர் கேட்ட விளைச்சல் கொடுக்கும்படி அவர் முன்மாரியும் பின்மாரியும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்திருக்கிறாரே. அப்போ ஒரு தேவப்பிள்ளுடைய ஜெபம், ஆண்டவரே கேட்க பண்ணின ஆவியானவர் என்னை காணவும் பண்ணுவீராக. அப்போ காத்திருக்கிற நாட்களில் நான் எதை அவித்து போற்றக்கூடாது தெரியுமா? ஆவியை. ஹல்லேலூயா. அந்த நாள் வரும்போது, அந்த நேரம் வரும்போது நாமாய் பார்க்க முடியாது. யார் கேட்க பண்ணினாரோ அவர் தான் காண்பித்து தருவார். ஆமென். சத்துரு எனவே தான் காத்திருக்கிற நாட்களில் நம்முடைய ஆவியை சோர்வுக்குள்ளாக்குவார், ஆவியை தளர பண்ணுவான், ஆவியை அவித்து போடும்படியான சில சிச்சுவேஷன்ஸ் வரும் பாருங்க. ஒரு தேவப்பிள்ளை எதுல கவனமா இருக்கணும்? எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எனக்குள் இருக்க அந்த பரிசுத்த ஆவியை அவித்து போட நான் இடம் கொடுத்துடவே கூடாது. ஆமென். கேட்க பண்ணினவர் தான் காண பண்ணுவார். அவர் கேட்க வச்சுட்டு நீயே பார்த்துக்கோ அப்படி சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. கேட்க பண்ணிட்டு நீயே அதை பார்த்துட்டு டைம் வரும்போது நீயே அப்படி சொல்ல மாட்டார். சிமியோனுக்கு கேட்க பண்ணவர் ஹோலி ஸ்பிரிட், சிமியோனை ஏவி பார்க்க வச்சவரும் ஹோலி ஸ்பிரிட். அப்ப சிமியோன் வாழ்க்கையில் எது இல்லாமல் போகல? இந்த ஹோலி ஸ்பிரிட்டோட கண்ட்ரோல். ஆவி அவிந்து போகல. தேவப்பிள்ளை காத்திருக்கிற உள்ளத்துக்கு இந்த வார்த்தையை நான் ஆமென் பேசுகிறேன். ஆமென். கேட்க பண்ணது ஹோலி ஸ்பிரிட்னா பார்க்க வைக்கிறது ஹோலி ஸ்பிரிட். அப்ப எனக்குள்ள எது அவிஞ்சிடக்கூடாதுன்னா ஹோலி ஸ்பிரிட், அவருடைய கண்ட்ரோல், அவருடைய நடத்துதல். ஆமாம். ஹோலி ஸ்பிரிட்டுடைய கண்ட்ரோல் இருக்குமானால் அவர் என்னை எப்படி நடத்துவார்? சகல சத்தியத்திற்குள்ள. நான் அந்த வேர்டை இதோடு கூட சேர்த்து சொல்கிறேன். அதாவது என்னை பார்க்க வைக்கிறதற்கு என்னை எப்படி உருவாக்கணுமோ அப்படி பரிசுத்தாவை என்னை உருவாக்கி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. சும்மா இருக்க வைக்க மாட்டார், என்னை மோல்டு பண்ணிட்டே இருப்பார், என்னை உருவாக்கிட்டே இருப்பார். எனக்கு காண வைக்க போகிற அந்த நன்மையை நான் பார்ப்பதற்கு அல்லது சுதந்திரிப்பதற்கு என்னை எப்படி மாற்றணுமோ அப்படி பரிசுத்த ஆவி என்னை மாற்றிக்கொண்டே இருப்பார். அந்த மாறுதல் எனக்கு காத்திருக்கிற டைம் ஃபீல் ஆகும், எனக்கு ஃபீல் ஆகும், என் வாழ்க்கையிலே உண்டாகும். என்னை அறியாமலே நிறைய மாற்றங்கள், என் சுபாவங்களில் மாற்றம் இருக்கும், என்னுடைய செயல்களில் மாற்றம் இருக்கும், என் பார்வையில் மாற்றம் இருக்கும், என் நடத்தையில் மாற்றம் இருக்கும், என் பேச்சில் மாற்றம் இருக்கும். ஆமாம். நமக்கே தெரியாது நான் இவ்வளோ மாறி இருக்கிறேனா. நிறைய விஷயத்தை சகிக்க கிருபை செய்வார், நிறைய விஷயத்தை தாங்க கிருபை செய்வார், நிறைய விஷயங்களை தாண்ட கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. பலருக்கு ஆலோசனை நாம ஆறுதல் கேட்க போன நம்மளை அநேகருக்கு ஆறுதலாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். இது எல்லாமே ஹோலி ஸ்பிரிட்டுடைய வேலை. ஆமென். இந்த கண்ட்ரோல் நம்முடைய லைஃப்ல ரொம்ப ரொம்ப அவசியம். பரிசுத்த ஆவியானவர் கேட்க வைக்கிற வார்த்தை, அதே பரிசுத்த ஆவியானவர் தான் காண வைக்கிறார். அப்போ ஆண்டவரே, நான் என்னுடைய ஜெபம் என்ன இருக்கணும்னா, என்னை கேட்க வச்ச ஆவியானவர் என்னை காண வைப்பீராக, என்னை காண வைப்பீராக. ஒரு வேர்டு உங்களுக்கு வருதுனாலே ரேமாவா கர்த்தர் உங்களுக்கு பேசுறாருனால புரிஞ்சுக்கோங்க, இது பாஸ்டர் பேசினது அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை பேசி இருக்கிறார். ஆமென். பேசினவர் பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி எசேக்கியேலை ஆழத்தில் நிறுத்தி ஒரு சத்தம் கேட்குது. கேட்டுட்டு அவர் நீ பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டு போகல. எசேக்கியேல் 47வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 47வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை வாசியுங்கள். பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாக இருந்தது, தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாத நதியுமாக இருந்தது. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே கண்டாயா என்று
சொல்லி இப்ப கேட்க வைக்கிறார். ஹோலி ஸ்பிரிட்டுடைய சத்தம் கேக்குது. இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் நடத்தி கொண்டு போனார். காண வச்சுட்டு நீ நடந்துக்கோன்னு சொல்லல, என்னை பார்க்க வைத்தவர் என்னை நடத்தி கொண்டு போனார். போய்கொண்டிருக்கும் போது அடுத்த வசனத்தில் சொல்றார், நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பார்க்க வைக்கிறதும் அவர்தான், என்னை நடத்தி கொண்டு போறதும் அவர்தான். ஆமென். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை ஹோலி ஸ்பிரிட்டுடைய அந்த அனல், ஆமென், தீமோத்தேயுக்கு சொல்றார்ல, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை அனல் மூட்டி எழுப்பிட்டே. அந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய கண்ட்ரோல், ஒரு வேர்டு வருதுனாலே பரிசுத்த ஆவியுடைய ஆளுகை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆளுகை இருக்கிறது என் லைஃப்ல கேட்க வைக்கிறதுக்கு மட்டுமல்ல, பார்க்க வைக்கிறதுக்கு அந்த ஆளுகை இருக்கணும். நம்முடைய ஜெபம் அதுதான். ஆண்டவரே என்னை கேட்க வச்சிங்க, ஆண்டவரே என்னை பார்க்க வச்சிருங்க, ஆண்டவரே என்னை கேட்க வச்சிங்க, ஆண்டவரே என்னை சுதந்திரிக்க வச்சிருங்க, ஆண்டவரே அதுக்கு எனக்கு தேவை. ஆமாம், எனக்கு சரீர பலனோ அல்லது ஞானமோ திறமையோ படிப்போ ஒன்றும் அல்ல. காரணம், இது பலத்தினாலும் அல்ல, இது பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது கர்த்தருடைய ஆவினாலே. ஹல்லேலூயா. பல நேரத்தில் நாம் என்ன கேட்குறோம்னா, ஆண்டவரே இதுக்கான பலன் எனக்கு தாங்க, இதுக்கான திறமை எனக்கு தாங்க, இதுக்கான ஞானம் இது கேட்குறோம். ஆனால் அதை விட நம்ம வேர்டு நிறைவேற பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவி. ஆமே, விதைக்கப்பட்ட வார்த்தையின் மேல முன்மாறி அல்லது பின்மாறி பெஞ்சாதான் அது முளைக்கும். விதைக்கப்பட்ட வார்த்தையின் மேல பின்மாறி மழை பெய்தால் தான் முளைக்கும். ஹல்லேலூயா. வேற என்ன தண்ணி ஊத்தினாலும் முளைக்காது. ஆமே, விதைக்கப்பட்ட வார்த்தையின் மேல பின்மாறி மழை, பின்மாறி மழை. எசேக்கியேலை இதை கண்டாயான்னு பார்க்க வச்சது அவர்தான். நதியோரமாய் நடத்தி கொண்டு போனார். சிமியோனை கேட்க வச்சதும் அவர்தான். அவன் ஆவியின் ஏவுதலினாலே ஆலயத்தில் கொண்டு வந்தார். ஆவியானவர் கேட்க வைக்கிறார், ஆவியானவர் பார்க்க வைக்கிறார். தேவ பிள்ளையே, ஹோலி ஸ்பிரிட்டுடைய கண்ட்ரோல் ஆண்டவரே. அதனால தான் தாவீதுடைய ஜெபம், நம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில. ஹல்லேலூயா. உம்முடைய நல்ல ஆவியானவர். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு விஷயம், ரெண்டு கரங்களை உயர்த்தி, என்னை கேட்க வச்சது நீங்க தான்ப்பா, என்னை பார்க்க வச்சிருங்கப்பா. இப்படி ஜெபிக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் ஒரு விஷயம், கண்களை மூடி, ஆண்டவரே நீங்க தான்ப்பா என்னை கேட்க வச்சிங்க. ஹோலி ஸ்பிரிட் என்னை கேட்க வச்சிங்க, என்னை பார்க்க வச்சிருங்க ஆண்டவரே, என்னை பார்க்க வச்சிருங்க ஆண்டவரே. ஆவியானவரே என்னை பார்க்க வச்சிருங்க, என்னை கேட்க வச்ச ஆண்டவர் என்னை பார்க்க வச்சிருங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் என்னாலும் உம் சித்தம் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே, ஆவி அழிந்து போகக்கூடாதுப்பா, அவித்து போடாதபடிக்கு காத்துக்கொள்ள ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ரிபனஷதல ரிகதல ஆவியானவரே, ஆமென். ஒரு விசை அப்படியே ரெண்டு கரங்களை முடிந்தால் உயர்த்தி, அந்த பரிசுத்த ஆவியின் ஆளுகை, பரிசுத்த ஆவியின் ஆளுகை அப்படி ஜெபிக்க விரும்புகிற விசேஷமாய் வார்த்தை நிறைவேற காத்திருக்கிற உள்ளமே, என் லைஃப்ல வார்த்தை நிறைவேறணும், என் கண்கள் பார்க்கணும், என் கை அதை சுதந்திரிக்கணும் விரும்புகிறவங்க சொல்லுங்க. இது என் பலத்தினால் ஆகாது, இது பராக்கிரமத்தினால் அல்ல, இது கர்த்தருடைய ஆவியினால. எப்படி சிமியோனை ஆவியானவர் ஆளுகை செய்தாரோ, அப்பா என்னை நீர் ஆளுகை செய்வீராக. ஓ ரபா சந்தல ரிகாஷியா தரா, ஆண்டவர் என்னுடைய பலன்
அல்ல, உம்முடைய பரிசுத்த ஆவி என்னுடைய பலன் அல்ல. உம்முடைய பரிசுத்த ஆவி கேட்கிற உள்ளத்தின் மேல ஒரு விசை கூட உம்முடைய பின்மாறி மழை பெய்யட்டும். ஆமென். அவிந்து இருக்கிற ஆவி அனல் மூட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இதோ கேட்க வைத்த ஆவியானவர் உன்னை காண வைக்கிற நாட்கள் வருகிறது. கேட்க வைத்த ஆவியானவர் உன்னை காண்பிக்கிற நாட்கள் வருகிறது. விட்டுக்கொண்டு சகோதரா, ஒரு பின்மாறி மழை மறுபடியும் கர்த்தர் உன்மேல் பெய்ய வைக்கிறார். அனலற்றிருந்த ஆமென் அனல் மூட்டப்படுகிறது. அனலற்றிருந்த ஆவி அனல் மூட்டப்படுகிறது. இடம் கொடு, இடம் கொடு, இடம் கொடு. ரகப சதல ரிபல கத ரிபனம சியதரபா லேகரபலப ஷபரபலபலபலபௌதரா மணல் அனல் அனல் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஒரு பின்மாறி மழை, ஒரு பின்மாறி மழை இந்த பகல் நேரத்திலே எங்கள் ஆலயத்திலே ஊற்றப்படட்டும். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் மேல ஒரு பின்மாறி மழை. ஆவி அவைந்து போன நிலையில, வாழ்க்கை தளர்ந்து இருக்கிற உள்ளத்தின் மேல ஒரு பின்மாறி மழை, பின்மாறி மழை. வார்த்தை விதைக்கப்பட்ட வாழ்க்கை மேல ஒரு பின்மாறி மழை. இதோ முளைப்பிக்கிற நாள், முளைக்கப்படுகிற நாள். சகோதரா, சகோதரி, உன்னை காண்பிக்கிற நாள் வருகிறது. ஓ மகிமை, 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 மகிமை. நீ கேட்டது போதும். நீ காண்பிக்கிற நாள், உன்னை காண்பிக்கிற நாள். கர்த்தர் காண்பிப்பார், கர்த்தர் காண்பிப்பார், கர்த்தர் காண்பிப்பார். ரிபாரா ஷகதல ரிபா லேகரபா ஷியதல ரிகாஷா கதர லேப்ரா மஷதரா. மிஸ் ஆகாது. விதைத்த வார்த்தை மிஸ் ஆகாது. சிமியோனே, உன்னை பார்க்காம விட மாட்டான். மிஸ் ஆகாது. உன் லைஃப்ல இந்த வார்த்தை மிஸ் ஆகாது. ஆமென். இந்த வார்த்தை மிஸ் ஆகாது. லகரபஷகதரா லேப்ரோ மஹந்தலரே கேஷியதலரே லிப்ரோ மஷியதல ரிகதலரா. மகிமை, 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 மகிமை. ஆவியானவர் ஃபோர்ஸ் பண்ணுவார். ஆவியானவர் உன்னை லீட் பண்ணுவார். ஆவியானவர் உன்னை கைட் பண்ணுவார். ஆவியானவர் உன் கண்களுக்கு காண்பிப்பார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரகபா ஷிகதா ரமன அந்தலரே லேகிதரே ரபலஷியா தலரா. எப்பவுமே வருகிறது அல்ல, ஒரு நாள் வித்தியாசத்தோடு வந்து நிற்பாய். அன்றைக்கு கேட்க அல்ல, அன்றைக்கு காண, அன்றைக்கு கரத்தில் சுதந்தரிக்க, அன்றைக்கு சாட்சியாய் நிற்க. லகரபா ஓரி மஹந்தல ரேகபோஷியா தலரா. ஹோலி ஸ்பிரிட், உம்முடைய அனல், உம்முடைய அனல் பின்மாறி மழை பெய்யட்டுமே. ஆவியானவரே, பின்மாறி மழை, பின்மாறி மழை.